போதும், இனி இதை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், பேச வேண்டாம். சோ நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் ஒரு விஷயத்தை வேண்டான்னு வச்சுட்டாருன்னா, வேண்டான்னு வச்ச விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, சொல்லுங்க சத்தமா, பேசக்கூடாது. ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டார்ல, ஆண்டவர் அதை தடுத்து வச்சுட்டார்ல, ஆண்டவருக்கு அது பிரியம் இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு அதை விட வேற ஒன்ன கர்த்தர் வச்சிருக்கிறார்ல, உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படியே ஆக கடவுது. சில காரியத்தை நம்ம ரொம்ப விருப்பப்படுவோம், ரொம்ப ஆசைப்படுவோம், ரொம்ப கற்பனை வளர்த்திக்குவோம், ஆனா அந்த காரியம் கைகூடி வராது. நம்ம ஜெபம் பண்ணுவோம், அது ஆண்டவருக்கு சித்தம் இருக்காது. ஏதோ ஒரு விதத்துல அந்த காரியம் தடைபட்டு போகும். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவு ஜெபம் பண்ணி அவ்வளவு உபவாசம் இருந்து அத்தனை பிரயாசம் எடுத்து ஒரு காரியம் நமக்கு வாய்க்கல, ஒரு காரியம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை அதை எந்த விதத்திலையும் திரும்ப 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 சொல்லுகிறத விட அதை விட்டுறது தான் மேலு. ஏன்னா அதை விட ஆண்டவர் உங்களுக்கு பெருமையான பெரிய விஷயத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்காக தான் அந்த காரியம் நமக்கு கிடைக்கலன்னு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்பவுமே நினைச்சுக்கணும். சிலருக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை நினைச்சு